குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மட்டன் குழம்பு செய்வது எப்படி பார்ப்போம். இப்போ வந்து அந்த பேனை வச்சுட்டோம். நம்ம வச்சுட்டதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீரகப்பொடியை வந்து போட போகிறோம். சீரகத்தை போடுறோம். லவங்கம், பட்டை, கிராம்பு இதெல்லாம் எல்லாமே 1 பிஞ்ச் அளவு தான் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா நிறைய கரம் மசாலாலாம் நம்ம சேர்ப்போம். கரம் மசாலா சேர்க்கும்போது அதுலேயே வந்து ஆல்ரெடி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுரும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து சேர்க்குறோம். இதெல்லாம் அப்படியே வந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடுறோம். அப்படியே அது ஹீட் ஆகிடும். அது ஹீட் ஆனதுக்கப்புறமா அப்படியே வந்துட்டு நறுக்கி வச்சுருக்க ஒரு 2 வெங்காயம் அளவு பெரிய வெங்காயத்தை வந்து நான் நறுக்கி வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா போடுறேன். இந்த எண்ணெயில் வந்து எப்போவுமே எண்ணெய் வந்து ஓரளவுக்கு தான் வந்து கம்மியாக தான் சேர்க்கணும். ஏன் அப்படின்னா இந்த மட்டன்லாம் வந்து அதிகமாக கொழுப்பு சத்து இருக்கிறதுனால அதுலேருந்தே வந்து நமக்கு ஆயில் வந்து இறங்கும். அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம ஒர்க்கை. வெங்காயம், இந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் வந்து இந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இதாகிடுச்சு. ப்ரௌன் கலராக மாறிட்டதுக்கப்புறமா நம்ம என்ன போட போகிறோன்னா நறுக்கி வச்சுருக்க தக்காளி, ஒரே ஒரு பெரிய தக்காளி மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ அளவு மட்டனுக்கு நான் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் அதையும் வந்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் ஆக தான் உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் கிடைக்கும். ஃப்ளேவர் வந்து இறங்கணும். இந்த ஃப்ளேவர் இறங்கும்போது தான் நமக்கு அந்த மட்டனில் இருக்க ஃப்ளேவரும் இந்த ஃப்ளேவரும் மிக்ஸ் ஆகிட்டு நமக்கு நல்லா டேஸ்ட்டு வந்து கொடுக்கும். நம்ம உடம்புக்கும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஆல்ரெடி வந்து மட்டன் வேக வச்சிருந்த இதில் வந்து உப்பு வந்து சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ தக்காளி வதங்கணுன்றதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் உப்பை வந்து நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த தக்காளியும் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன போடணும்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இதில் போடுறோம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதை அப்படியே நம்ம வந்து ஒரு மிக்ஸு கொடுக்குறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து அது ஒரு 2 நிமிஷம், ஒரு 2 செகண்ட் மட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த இஞ்சியும் அந்த பூண்டு, தக்காளி எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். ஒரு 2 செகண்ட் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. அப்போ வந்து நான் கொஞ்சம் மிளகுத்தூள், கரம் மசாலா, அப்புறம் நார்மல் மிளகாத்தூள்,